இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கரெக்டா இந்த சமயத்துல அந்த அபிராமி மண்டே போடணும். அவளை வச்சு அந்த டிரைவர் பையதான் ராஜா சேதுபதியோட பேருன்னு நிரூபிச்சிடலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். எவ்வளவு பக்காவா பிளான் போட்டு அவளை இங்க கூட்டிட்டு வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தேன். இப்படி அநியாயமா செத்து தொலைச்சிட்டாளே. எல்லாம் இப்படி கடைசி நேரத்துல சொதப்பல் ஆயிடுச்சே. சொல்லுங்க. என்ன அங்க எல்லாரும் வருத்தத்துல இருக்காங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ரேவதி மட்டும்தான் அவ அத்தைக்காக ரொம்ப கோவமா பேசினா. ஆனா அக்கா அதுக்கெல்லாம் பெருசா அலட்டிக்கல. எப்பவும் போலதான் இருந்தா. சரி, நீங்க எதுக்கு கால் பண்ணீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க. சந்திரா, இப்பவும் அந்த டிரைவர் பைய யாருன்னு நிரூபிக்க நமக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. நாம அதை மட்டும் புத்திசாலித்தனமா பயன்படுத்திட்டோம்னு வச்சுக்க, நமக்கு நல்லது. நீங்க என்ன சொல்ல வரீங்க? அவதான் நேரம் காலம் தெரியாம இப்பன்னு பார்த்து மண்டே போட்டு தொலைச்சிட்டாலே. இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யறது? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? மூளையை யூஸ் பண்ணி யோசி. சூப்பர் சான்ஸ் ஒண்ணு நமக்கு இன்னமும் இருக்கு. என்ன யோசிக்கிறதுக்கு இருக்கு? சரி, நீங்களே சொல்லுங்க, என்ன சூப்பர் சான்ஸ்? அவ செத்துட்டால, அவளுக்கு கொல்லி வைக்கணும்ல. அம்மாவுக்கு அவன் தானே கொல்லி வைக்கணும். வருவான்ல. ஆமா, இது எனக்கு மறந்தே போச்சுங்க. சரி, அதை விடு. இங்க பாரு, இப்பவும் ஒண்ணு கெட்டு போயிடல. நீ மட்டும் உங்க அக்காவை கொல்லி வைக்கிற இடத்துக்கு கூட்டு வந்துட்டான்னு வச்சுக்க, அவன் யாருங்கிற உண்மைய உங்க அக்காவுக்கு நம்ம தெரிய வச்சிடலாம். நீங்க சொல்றதெல்லாம் நல்ல யோசனை தாங்க. ஆனா அக்கா கிட்ட இதை எப்படி சொல்றதுன்னு தெரியலையே. நான் எதை சொன்னாலும் அவ நம்ப மாட்டா. ஏற்கனவே 2-3 தடவை என்னால ஏமாந்துருக்கா. இப்ப போய் நான் சொன்னா அவ கோவம் தான் படுவா. சந்திரா, இது நமக்கு கிடைச்சிருக்கிற அருமையான சான்ஸ். கிட்டத்தட்ட கடைசி சான்ஸ். இத மிஸ் பண்ண கூடாது. நீ எப்படியாவது உங்க அக்காவை கூட்டிட்டு வந்துரு. அதான் நமக்கு நல்லது. சரிங்க, நான் போய் பேசுறேன். சந்திரா, மிஸ் பண்ணாம உங்க அக்காவை கூட்டு வந்துரு. புரியுதா? வைக்கிறேன். முருகா, இந்த குடும்பம் சந்தோஷமா வாழணும்னு தானையா நான் உங்ககிட்ட வேண்டுனேன். என் மகன் என்ன தப்பு பண்ணா? இல்ல நாங்க தான் என்ன தப்பு பண்ணோம்? ஏன் எங்களுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்த? என் மகளை என்கிட்ட இருந்து பிரிச்சிட்டியே முருகா. ஐயோ அபிராமி, அடி. எங்க நீங்க எங்க இருக்கீங்க? சொல்லுமா, என்ன விஷயம்? அம்மாவும் சித்தியும் இப்ப அங்கதான் வந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு தகவல் சொல்லதான் கால் பண்ண. அவங்க எதுக்கு இப்ப இங்க வராங்க? சித்தி தான் பழக்கம் போல ராஜா யாருன்னு நிரூபிக்கிறதா சொல்லி அங்க கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. எங்க ராஜாவோ உண்மையிலேயே பாட்டியோட பேரன் தானா? அதெல்லாம் இல்ல ரோகிணி. உங்க சித்தியோட டவுட் இப்போ உனக்கும் வந்துருச்சா? இப்போ அது ரொம்ப முக்கியமா உனக்கு. எங்க சொல்லுங்க, அவர் பாட்டியோட பேரனா? அதெல்லாம் இல்ல ரோகிணி. நீ தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்காத. நான் போன வச்சிடறேன். இந்த சின்னத்துக்கு வேற வேலையே இல்லையா? சகல அவங்க அம்மாவை பறி கொடுத்துட்டு நிக்கிறாரு. இந்த மாதிரி நேரத்துல கூட அவரை நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க போல இருக்கு. எக்காரணத்தை கொண்டு அத்தைக்கு இந்த உண்மை தெரியக்கூடாது. அப்போதான் சகலோட அம்மா இறந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். என்னது? கார்ல இருந்து ஏதோ சத்தம் கேக்குது. என்னக்கா? ஐயோ, ஏய், டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? ஆமாக்கா, பஞ்சர் ஆயிடுச்சு. இப்ப எப்படி போறது? நாம அங்க சீக்கிரமா போலனா எதையுமே நிரூபிக்க முடியாம போயிடுமே. இவ ஒருத்தி பஞ்சர் ஆனத பத்தி கவலைப்படாம அத பத்தியே பேசிக்கிட்டு இருக்க. இது கூட அவனோட வேலையா இருக்குமோ? என்ன யோசிக்கிற? ஒண்ணு இல்லக்கா, அபிராமியா இருக்கிற இடம் இன்னும் கொஞ்சம் தூரத்துல தான்க்கா இருக்கு. அப்படியே நடந்தே போயிடலாமே. நடந்தே வா. என்னாலலாம் முடியாது. இல்ல இல்ல, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. வேற காரை எடுத்துட்டு வர சொல்றேன். அக்கா அக்கா, அதுக்கெல்லாம் நேரம் இல்லக்கா. கொஞ்சம் சீக்கிரமா போகணும்.
சீக்கிரமா போனாதான் அவனை கையும் களமா பிடிக்க முடியும். கொஞ்சம் தூரம் தான்க்கா, நடந்தே போயிரலாமே. ஷோ என்ன படுத்துறடி நீ. முடியல என்னால உன் கூட. அக்கா ப்ளீஸ்க்கா, கொஞ்சம் சிரமம் பார்க்காம வாக்கா, ப்ளீஸ்க்கா, ப்ளீஸ்க்கா. வந்து தொலைறேன் வா. வாக்கா. ஏய் எங்க ஓடுற? இரு. அக்கா கொஞ்சம் வேகமா நடக்கா, இல்லன்னா நம்ம போறதே வேஸ்ட் ஆயிடும். என்னால முடியலடி. வேகமானா எப்படி நடக்கிறது? அக்கா ப்ளீஸ். இது பாரு, என்னால இப்படிதான் நடக்க முடியும். முடியும். கோச்சுக்காதக்கா, கொஞ்சம் தூரம் தான்க்கா, வாக்கா வாக்கா. கொஞ்சம் தூரத்துல தான் இருக்கு, வாக்கா. நீ இங்க வசதியான வாழ்க்கை, சொத்து, சுகம் எல்லாத்தையும் விட்டுட்டு போய் அங்க கஷ்டப்படுறது எதுக்காக? நம்ம 2 குடும்பமும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தானே? நீ அதுல ஜெயிக்கணும்பா. என்னால உன் லட்சியம் கெட்டு போகும்னா அதுக்காக என் உயிரை விட கூட தயாரா இருக்கேன். அக்கா என்னாச்சுக்கா? அக்கா வாக்கா. ஓட்டேனா வா. ஒரு 3 சுத்தி வாங்க. ஐயோ. சீக்கிரம் வா. ஏய் வரேன் போடி.